ஜென்சி டிஎம்கேன்னு 500 பசங்களை அறிவாலயம் வரும். இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை வீணடிச்சு காசு கொடுத்து இன்ஸ்டாகிராம் பேச வைக்கிறோம். நாட்டுக்கு நீங்க செய்யற துரோகம். நண்பா, ஒரு சொன்னது 100% உண்மை. யோசிச்சு பாருங்க, புரியும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்போது காசு கொடுத்து இல்லைன்னா கோட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி சாராயங்கள்லாம் குடிக்காதீங்கடா, படிப்பு செலவுகளுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு பத்தலை அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. கூட்டத்துக்கு போனோம்னா காசு கிடைக்கும், 500 ரூபா காசு கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். மெயினாக சாராயம். இந்த சாராயத்தை வேண்டாம் அப்படின்னு யாராச்சும் ஒரு தலைவர் சொல்லியிருக்காங்களா? என்னைக்குமே நம்ம அவங்களுக்கு தேவை அப்படின்றதுனால தான் அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம எம்எல்ஏ, எம்பி, வார்டு கவுன்சிலரு அவங்க இவங்கன்னு நினச்சிட்டு நம்மளோட பொழைப்புகளெல்லாம் விட்டுட்டு நம்மளோட முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை செய்யறதெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட போகிறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இந்த பேரு, நான் அமைச்சரோட பழகியிருக்கேன், நான் கட்சிக்காரனை சேர்ந்தவன் அப்படின்றதுனால நம்ம பேரு, நம்மளோட தரம் வந்துட்டு உயர போறதில்ல. நம்மளோட முயற்சியில மட்டும்தான் நம்மளோட தரம் வளரும். அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இண்டிவிஜுவலாக நம்ம முன்னேறணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எந்த தப்புமே செய்யலைனாலும் நம்மளை போட்டு அமுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்றைக்குமே அவங்களுக்கு காலம்பூரம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை தான், சுச்சுவேஷனில் தான் நம்மளை வச்சுருப்பாங்க. நம்மளோட வளர்ச்சி நம்ம கையில் தான். நம்ம தான் போராடணும், நம்ம தான் முயற்சி பண்ணி நம்மளோட தரத்தை வளர்த்துக்கணும். மேலும் 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 அடிமையிலாவே வாழாதீங்க நண்பா, தயவு செஞ்சு. இப்போ நாங்கள் கட்சிக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னா எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே வந்துட்டு நாங்கள் எங்களோட கை காசை போட்டு தான் நாங்கள் போகிறோம். விருப்பம் இல்லையா? நாங்கள் போகிறதில்ல. ஓகே, வீடியோவில் பேசுகிறோம் இல்லை அந்த மாதிரி வெளிப்படுத்திக்கிடுவோம். இங்கே யாருமே காசை கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு போகிறது இல்லை. அது ஒரு விஷயம் மெயினாக புரிஞ்சுக்குங்க. அன்புக்கும் பாசத்துக்காக மட்டும்தான் போகிறோம். இங்கே கெத்து அது இதுன்ற ஒரு இதுக்காக எல்லாம் போகல. யோசிச்சு பாருங்க, புரியும். நன்றி.